எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 4 டேஸாக ரைஸ் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரைடே வந்து ஒரு கரெக்ஷனில் தான் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. முக்கியமாக பேங்கிங் செக்டாரில் ஒரு கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த வாரம் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடியது மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். அதே போல் யூஎஸோடைய ஏடிபி நான் ஃபார்ம் பேரோலுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து முக்கியமாக கோல்டு, இன்டர்நேஷ்னல் கோல்டு, யூஎஸ் டாலருக்கு வந்து ஒரு ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டானது. இந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம், அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் வந்து கொடுக்கும். முக்கியமாக ஜேபி மோர்கன் சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு கண்ட்ரினுடைய மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வேரியஸ் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் ஜேபி மோர்கன். அவங்க வந்து இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்போனாலும் வெளியில் வந்துடுவாங்க. அது வந்து ஒரு லாங் டியூரேஷன் கிடையாது. பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது அப்படி கிடையாது. மினிமம் 3 இயர்ஸ், 10 இயர்ஸ், 30 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக இந்தியாவுடைய பாண்ட் மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எக்கனாமிக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். கிட்டத்தட்ட 25 to 30 பில்லியன்ஸ் யூஎஸ் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இது இந்தியாவுடைய பாண்ட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10%. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய மாசான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். இவங்க நிறைய அனாலிசிஸ்க்கு பின்ன தான் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து மற்ற நிறுவனங்களும் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். கிட்டத்தட்ட அரௌண்ட் 100 பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். நம்ம டே டு டே ட்ரேட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக் அனாலிசிஸில் தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே நம்மளுடைய டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 24,170, 160ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இதே ட்ரெண்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நாளையினுடைய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாடம் சப்போர்ட் 23,980ங்கிறது நாளைக்கு பாடம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 24,160, 170ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 24,200ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். மார்க்கெட் இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே எக்ஸாக்ட் ஹை நிஃப்டி வந்து 24,170 தான். அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் எந்தெந்த செக்டார், குறிப்பாக சிமெண்ட் செக்டார் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது, எந்தெந்த செக்டார், எந்தெந்த ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது, நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 4 டேஸாக ரைஸ் ஆன இந்த நிஃப்டி ஃப்ரைடே வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, மேஜராக இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த டாப் டு டாப்பையும் நம்ம வாட்ச் பண்ணணும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் 24,140ங்கிறது மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரீவியஸாக பவுன்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் 24,140, இதுக்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து இதுக்கு அடுத்து அப்சைடு போகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மண்டே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அகெயின் ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டுவர்ட்ஸ் இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 23,900, டுவர்ட்ஸ் இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 23,860, 23,760 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுமே ஃபால் ஆகிறதுக்கு, கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் ஒரு 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரெண்டு. ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கா? ஸோ இந்த கன்சால்டேஷன் லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி நடந்திருக்கா? ஓகே, இந்த சேனல் மாதிரி நடந்திருக்கா? இது எக்ஸாக்டாக இந்த மாதிரி போடணும். இப்போ இந்த சேனலுக்கு அப்புறம் அகெயின் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ஒரு ட்ரெண்ட் கன்வெர்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த ட்ரெண்டு அப் சைடில் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ரைஸ் ஆன இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கே வந்து நிற்கும்? இங்கேருந்து வருது பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். அப்போ 51,700ங்கிறது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 600 புள்ளிகள் வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி 30 மினிட்ஸ் அதாவது 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓவரால் ரெசிஸ்டன்ட் பொசிஷன் 24,170ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன். அதை எடுத்து மார்க்கெட் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நாளை மறுநாள் இந்த லெவல் சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட் கிளாஸஸும் ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்லி ஜிஐ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட், அட்வான்ஸ் வேவ் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த 1 டே டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய டேட் வந்து ஜூலை 7th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இதில் குறிப்பாக ஐடி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து ஓவரால் ட்ரெண்டில் ஐடி செக்டார் வந்து சப்போர்ட் எடுத்து அதே நேரம் இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 இயராக ஃபால் ஆகிட்டு இருந்த ஐடி செக்டாரு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பார். பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ரைஸ் ஆகுதா? ஸோ கண்டிப்பாக ஐடி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ ஆல்ரெடி டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அண்ட் இன்ஃபோசிஸ் ஆல்சோ இப்போ டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆகுது. இந்த 4 ஸ்டாக்கையும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. டிசிஎஸ் வந்து உங்களுக்கு ஓவரால் அப் ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அகெயின் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹெச்சிஎல் டெக்னாலஜி, ஓகே, ஹெச்சிஎல் டெக்னாலஜியும் ஓவரால் அப் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் இருக்குது. அகெயின் விப்ரோ, ஸோ விப்ரோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டமில் இருக்குது. சப்போர்ட் வந்து நம்ம 443 இந்த ரீஜனில் சொல்லியிருந்தோம். மினிமம் 500 வரைக்கும் ரைஸ் ஆகிடும் அப்படின்னு எம்ஐ 2 மெத்தட் பிரகாரம். ஸோ ஆல்ரெடி டார்கெட் ரீச் ஆகி அப்சைட் ரைஸ் ஆகுது. வீக்லியில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் வந்து கொடுக்கலாம். இந்த 4 ஸ்டாக்ஸுமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அடிஷ்னலாக அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒரு கன்சல்டேஷன் ஆகி அகெயின் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பார். இந்த இடத்துல கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே கன்சல்டேஷன் ஆகி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிருக்கா. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கேப் அப் ஆகிருக்கு. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா கூட 535, 530ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ஸ் 575ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று. ரெண்டாவது கரூர் வைசியா பேங்க். இது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4CR மெத்தட் வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவர்சல் ஆகிருக்கு. அண்டு இன்கேஸ் இது பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா
203 இந்த ரீஜன் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்டு வந்து டாக்டர் ரெட்டி ஃபார்மாவில் உள்ள ஸ்டாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் இந்த இடத்துல கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுக்கு. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேட் வீக்லி வைஸாக ட்ரேட் பண்ணவங்க ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்துருந்தோம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டு வந்து டே வைஸாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் 6850 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். பிகாஸ் இந்த ட்ரெண்டு வந்து ஃபர்தராக இந்த வேலை தான் கனெக்ட் ஆகுது. ஓகே, இதில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 6 to 7 டேஸ்க்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் 6880 890க்கு மேலே ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு, பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே ஃபர்தராக க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரன் ஆகும். இன்பிட்வீனில் 6740 45 அப்சைடில் 6850 860 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இன்பிட்வீனில் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் நேரோவாக தான் ட்ரேட் ஆகிடுது. இது ரேஞ்ச் போன் கிடையாது, நேரோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டும் கிடையாது, ஹியூஜ் வாலட்டாலிட்டியும் கிடையாது. ரொம்ப கம்மியான ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மொத்த ட்ரேடுமே இந்த வாரம் ஃபுல்லாக நடந்திருக்கு. அப்போது ரொம்ப நேரோவாக ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபைன். இந்த வீடியோ அடுத்த வாரம் ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.